ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது விஷாரத் உத்ராத்ல பிராச்சீன் காவிய கண்டில் துளசிதாசனுடைய கேவட் பிரசங் அப்படின்ற டாபிக்ல வரக்கூடிய ஈயாசி தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் ரெண்டு டாபிக் வருது இவருடையது. கேவட் பிரசங் ஒன்று, இன்னொன்று சீதா ஹனுமான் சம்வாத். ஸோ இது ரெண்டு டாபிக் வந்து துளசிதாஸ்ல வருது. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் ஒன் கேவட் பிரசங். அதாவது கேவட் அப்படின்னா போட்மேன், படகோட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ அவருக்கும் இந்த ஸ்ரீராமர் இருக்காரு இல்லையா, கேவட்ன்ற ஒரு பக்தர் ஸ்ரீராமருக்கு மேல எந்த அளவுக்கு பக்தியா இருக்காரு, ஸ்ரீராமர் வந்து தன்னுடைய பக்தர்கள் கிட்ட எந்த அளவுக்கு அன்பா இருக்காருன்றத பத்தி புரிய வைக்கிறதுக்கான பேராகிராஃப் தான் இது. ஜாசு நாம சுமிரத் ஏக் பாரா உத்ரஹிங் நர் பவசிந்து அபாரா சோயி கிருபாலு கேவடஹி நிஹோரா ஜேஹிங் ஜகு கிய திஹு பகஹு தே தோரா. ஸோ இதுல பிரசங்க் என்ன அப்படின்னா யஹ் பத்யாங்ஷு. ஸோ இந்த பேராகிராஃப் கோஸ்வாமி துளசிதாஸ் கே ராமச்சரித்திர மானஸ் மகாகாவிய கே கேவட் பிரசங்க் சே தியா கயா ஹை. ஸோ இது வந்து யாருடையது இந்த பேராகிராஃப்? கோஸ்வாமி துளசிதாசனுடையது. அவரு அந்த ராமச்சரித்திர மானஸ்ன்ற மகா காவியம் இருக்கு இல்லையா, ஸோ அந்த காவியத்திலிருந்து கேவட் பிரசங் அப்படின்ற ஒரு பாட்டு, ஸோ அதுல இருந்து இதை எடுத்திருக்கிறாரு. கேவட் பிரசங்கன்ற ஒரு பாட்டுல இருந்து இந்த பேராகிராஃபை எடுத்து அதுல நமக்கு எக்ஸ்பிளைன் பண்றாங்க. ராமபக்த கவியோங் மே, அதாவது ராமபக்த கவிஞர்கள்ல துளசிதாஸ்கா பிரமுக ஸ்தான் ஹை. ஸோ துளசிதாஸ்க்கும் ஒரு சிறப்பான இடம் இருக்கு. வினய் பத்திரிகா கவிதாவளி கீதாவளி ஆதி துளசிதாஸ் கே அந்நிய ரச்சனாயேங் ஹைம். ஸோ இது எல்லாமே இந்த வினய் பத்திரிகா, கவிதாவளி, கீதாவளி இது எல்லாமே துளசிதாசனுடைய மற்ற படைப்புகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் சந்தர்ப். வனவாஸ் ஜாத்தே சமய் ஸ்ரீராம் கங்கா கோ பார் கர்னா சாஹதே ஹை. அதாவது வனவாசம் போயிருக்கும் போது ஸ்ரீராமர் வந்து அந்த கங்கையை கடக்கிறதுக்கு போனாரு. குஹ வஹாங்கா நாவிக் ஹை. குஹன்றது அந்த படகோட்டியோட பேரு. ஸோ அந்த குஹன் வந்து அந்த அங்க இருக்கிற ஒரு படகோட்டி. வஹ ராம் பக்த ஹை, அவன் ஒரு ராம பக்தன். வஹ ஸ்ரீராம் சே கஹதா ஹை கி. ஸோ அவன் ஸ்ரீராம் கிட்ட என்ன சொல்றா அப்படின்னா ஆக்கே சரணோ கி தூளி சே, உங்களுடைய பாதங்களுடைய தொடுதல்னால பத்தர் ஸ்திரீமே பதல் கயா, அந்த கல்லு கூட பெண்ணா மாறிடும் உங்களுடைய கால் பாதம் பட்டா. உசி தரக், அது போல ஆப்கே பாதோம், உங்களுடைய கால்கள் பாதோங்கி தூளிக்கே பிரபாவசே, உங்களுடைய பாதத்தினுடைய தொடுதலின் தாக்கத்தினால அதனுடைய எஃபெக்ட்னால மேரி நாவ், என்னுடைய படகு ஸ்ரீபன் ஜாயேகி, அந்த பெண்ணா மாறிடுச்சுன்னா தோ அப்போ மேரா ஜீனா, என்னுடைய வாழ்க்கை முஷ்கில் ஜாயேகா, என்னுடைய வாழ்க்கை ஜீவனம் வந்து ரொம்ப கஷ்டமாயிடும். ஏன்னா படகு ஓட்டி தான் நான் சம்பாதிக்கிறேன். அதாவது உங்களுடைய பாதம் பட்டா என்னோட படகும் பெண்ணா மாறிடுச்சுன்னா நான் எப்படி போய் பிழைப்பேன் அப்படின்ற மாதிரி கேட்கிறாராம். இஸ்லியே மைம் ஆப்கே சரணோங்கோ தோவுங்கா. ஸோ அதனால நான் உங்க காலில் தொடுறேன். பாத்துக்கோ, அதுக்கப்புறம் அப்பனா பயிர் நவமியம் ரக்கேங்கா, அதுக்கப்புறம் நீங்க உங்களுடைய காலை என்னோட படகுல வைங்க. ஸ்ரீராம் சே அனுமதி பாக்கர் உன்கே பயிரோங்கோ தோனே லகா. ஸோ அவர் அந்த குஹை என்ன பண்றான், ஸ்ரீராமனுடைய அனுமதி வாங்கி அவருடைய கால்களை வந்து தொடரான். இசிகா இஸ் பத்துமே வர்ணன் ஹை. ஸோ இதை பத்தியான வர்ணனை தான் இந்த பேராகிராஃப்ல இருக்கு. ஸோ அவன் என்ன பண்றான், பர்மிஷன் வாங்கி அவருடைய கால்களை வந்து கழுவுறான், தண்ணியால அவருடைய கால்களை வந்து கழுவுறான். வியாக்யா. एक बार श्रीराम कहने से लोग अबार भव सागर की भी वार कर सकता है. அதாவது ஒரு தடவை ஸ்ரீராம் வந்து கஹனே சே, ஸோ ஸ்ரீராம் வந்து சொல்றாரு லோக மக்கள் அபார் பவ சாகர்கோ, இந்த மிகப்பெரிய உலகமான இந்த வாழ்க்கை கடலை பி பார்க்கர் சக்தே ஹை, அவங்களால ஈஸியா கடக்க முடியும். ஸ்ரீராம் பிரபு கி மஹிமா ஐசி ஹை. ஸோ ஸ்ரீராம் பிரபுனுடைய மகிமை அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்தது. உன்கோ கங்கா பார் கர்னா படி பாத் நஹி ஹை, இவருக்கு ஒரு கங்கையை கடக்கிறதுன்றது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஃபிர் பி, இருந்தாலும் வே பக்த வத்சல் ஹை, அவர் வந்து ஒரு பக்த பிரியை அப்படி இல்லையா.
சோ அதனால இஸ்லியே வே கங்கா பார் கர்னே கே, அந்த கங்கையை கடக்கிறதுக்காக के लिए केवट गुह से सहायत मांग रहे हैं. ஸோ அவன் என்ன பண்றாரு, ஸோ அந்த கங்கையை கடக்கிறதுக்காக அந்த படகோட்டி குஹ கிட்ட हेल्प கேக்குறாரு. वामन अवतार में भगवान ने भूमि और आकाश को एक एक बग में नाप दिया था. அதாவது வாமன அவதாரம் அவர் எடுத்து இந்த பூமி மற்றும் அந்த ஆகாயம் இரண்டுத்திலையும் ஒரு ஏக் ஏக் பக் மேம் ஒரு பாதத்தையும் நாப் தியாதா ஒவ்வொரு அடியா அளக்குறாரு. உன்கேலியே கங்கா பார் கர்னா மாமூலி பாத் ஹை. ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் கங்கையை கடக்கிறது ஒரு சாதாரண விஷயம். மாமூலி பாத்னா ஒரு சாதாரண விஷயம். ஃபிர் பி இருந்தாலும் அப்பனே பக்த குஹ கோ பிரசன்ன கர்னே கேலியே, ஸோ தன்னுடைய பக்தனான குஹனை சந்தோஷப்படுத்துறதுக்காக உஸ்கி ஓர் தேக் ரஹே ஹே, ஸோ அவனுடைய சைடும் பார்த்து அவனையும் அவங்க சொல்றதையும் கேட்டு அவங்கள பர்மிஷன் கேட்கிற மாதிரி அவரையும் தன்னோட பக்தனுக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. விசேஷத்தா என்ன அப்படின்னா, பகவான் பக்தோங்கி பக்திக்கும் படா மானதே ஹே. ஸோ இதுல இருந்து என்ன தெரியுது, கடவுள் தன்னோட பக்தர்களுடைய பக்தியை மிக பெருசா மதிச்சு அவங்களுக்கு மரியாதையும் கொடுக்கிறாரு. வே அப்பனே படாயி போல்கர் பக்தோங்கோ சந்துஷ்ட் கர்த்தே ஹே. அவரு தன்னுடைய படாயி பூல்கர், தான் மிக பெரியவன், தான் ஒரு கடவுள் அப்படின்றதையும் மறந்து பக்தர்களை சந்துஷ்ட கர்த்தேஹே தன்னுடைய செயல்கள் மூலமா சாட்டிஸ்ஃபை பண்றாரு, சந்தோஷப்படுத்துறாரு. சச்சி பக்திக்கே ஆகே, அதாவது உண்மையான பக்திக்கு முன்னாடி ஸ்வயங் பகவான் ஜுக் ஜாத்தேஹே. ஸோ கடவுளே தலைகுனிவாராம். உண்மையான பக்தன் முன்னாடி கடவுளே தலைகுனிவாரு. ஜுக் அப்படின்னா பெண்ட். யஹி பாவ், இந்த ஒரு உணர்வை தான் இஸ் பத்து துவாரா, இந்த அத்தியாயம் மூலமா, இந்த பேராகிராஃப் மூலமா ஸ்தாபித் கி கைஹே நமக்கு தெரிவிக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் அதே இந்த துளசிதாஸ் டாபிக்ல செகண்ட் ஒன் சீதா ஹனுமான் சம்வாத். தப் தேக்கி முத்ரிகா மனோகர் ராம் நாம் அங்கித் அதி சுந்தர் சகித் சித்தவ் முந்தரி பஹச்சானி ஹரேஷ் விஷாத் ஹிருதய் அகுலானி. ஸோ இதுல என்னன்னா, சீதா ராவணன் சீதாவை அசோகவனத்துக்கு தூக்கிட்டு போயிடுவாங்க. அப்போ ஹனுமான் ராமருடைய பர்மிஷனை கேட்டுட்டு ஸோ சீதாவை காப்பாத்துறதுக்கு வருவாங்க. ஸோ அப்போ அவருடைய சீதாவுக்கு யாருன்னு தெரிவிக்கிறதுக்காக ராமர்கிட்ட ஒரு மோதிரத்தை வாங்கிட்டு வருவாரு. ஸோ அந்த மோதிரத்தை போட்ட உடனே சீதா சந்தோஷமாயி ஸோ ராமர் தன்னை எப்படியும் காப்பாத்திடுவாரு அப்படின்ற ஒரு எமோஷன்ஸ்ல இருப்பாங்க. பட் ஆனா திடீர்னு அந்த ரிங் அந்த இடத்துக்கு வந்த உடனே அவங்களுக்கு ராமருக்கு ஏதோ ஆயிடுச்சோ அப்படின்ற ஒரு பயம், கவலை அவங்க மனசுக்குள்ள வர எமோஷனை இந்த பேராகிராஃப்ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அதை இப்ப பார்க்கலாம். ஸோ பிரசங்க் என்ன அப்படின்னா, யஹ் பத்யாங்ஷ் गोस्वामी तुलसीदास के रामचरितमानस महाकाव्य के सीता हनुमान संवाद से दिया गया है. ஸோ இந்த பேராகிராஃப் துளசிதாசனுடைய ராமச்சரித்திர மானஸ்ன்ற மகா காவியம் இருக்கு இல்லையா, அதுல இருந்து ஒரு பார்ட்டான சீதா ஹனுமான் சம்வாத். ஸோ சீதா ஹனுமான் கான்வர்சேஷன் டயலாக்ஸ், அவங்க என்ன பேசினாங்க ஸோ அப்படின்ற அந்த ஹெட்டிங் அந்த அத்தியாயத்திலிருந்து இது எடுத்திருக்காங்க. ராமபக்த கவியோ மேம், இந்த ராமபக்த கவிஞர்கள்ல துளசிதாஸ்கா பிரமுக ஸ்தான் ஹை. ஸோ துளசிதாஸ்க்கு ஒரு தனி இடம் இருக்கு. வினய் பத்திரிகா, கவிதாவளி, கீதாவளி ஆதி துளசிதாஸ்கி அந்நிய ரச்சனாயங் ஹை. ஸோ இது எல்லாமே இவருடைய சிறந்த படைப்புகள். சந்தர்ப் ராவன் சீதாஜி கா அபஹரன் கர் லங்கா லே கயா. ஸோ ராவணன் என்ன பண்றான், சீதாஜிய கடத்திட்டு இலங்கைக்கு கொண்டு போயிடுறான். சீதாஜி வஹாங், ஸோ சீதாஜி அந்த இடத்துல அசோக் வன்மேம் தே. ஸோ அவங்க சீதா அந்த இடத்துல அசோக வனத்துல அவரு வச்சிருந்தாரு. ராமச்சந்திர ஜிக்கு அனுமதி பாக்கர் ஹனுமான் லங்கா கையே. ஸோ அந்த டைம்ல ராமச்சந்திர ஜி கிட்ட அனுமதி பெர்மிஷன் வாங்கிட்டு ஹனுமான் இலங்கைக்கு போறாரு. சீதாஜி ஹனுமான் கோ தேக்கு கர் டர் சக்தி தீ. ஸோ சீதாஜி என்ன பண்றாங்க, ஹனுமானை பார்த்த உடனே பயந்துடுறாங்க. इसलिए हनुमान, सो அதனால ஹனுமான் என்ன பண்றாரு, சத்துராயி से ரொம்ப கிளவரா राम की अंगूठी सीताजी के आगे डालकर उनका विश्वास प्राप्त करता है. सो ராமருடைய அந்த மோதிரத்தை
சீதாஜியோட முன்னாடி போட்டுட்டு ஆகே டால்கர்னா அவங்க முன்னாடி சீதாஜி முன்னாடி போட்டு அவங்களுடைய விஸ்வாஸ் பிராப்தி கர்த்தாகை அவங்களோட நம்பிக்கையை அவருக்கு வந்து ஏற்படுத்துறாரு. அங்கூட்டி தேக்கினே பர் அந்த மோதிரத்தினை பார்த்த உடனே சீதாஜி பிரசன்ன ஹுயி சீதாஜி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இஸ் பத்துமே சோ இந்த பேராகிராஃப்ல இசிகா வர்ணன் ஹே இதை பத்தியான வர்ணனை தான் அந்த பேராகிராஃப்ல கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து வியாகியா என்ன அப்படின்னா सीताजी ने हनुमान के द्वारा डाली गई अंगूठी को हाथ में लिया. सो சீதாஜி என்ன பண்றாங்க, ஹனுமான் மூலமா கிடைச்ச அந்த கீழே விழுந்த அந்த மோதிரத்தை தன்னோட கையில எடுத்துக்கிறாங்க. வஹ அங்கூட்டி சுந்தர்த்தி சோ அந்த மோதிரம் ரொம்ப அழகா இருக்கான். உஸ் அங்கூட்டி மேம் சோ அந்த மோதிரத்துல சுந்தர் டங்கு சே சோ ரொம்ப அழகான முறையில ராமருடைய பெயர் வந்து அங்கித்து கியா கயாத்தா சோ அழகான முறையில அதுல வந்து பிரிண்ட் செய்யப்பட்டிருக்கான், அதை பதிச்சிருக்காங்க. யஹ் தேக்குகர் இதை பார்த்துட்டு சீதாஜி சக்கித் ஹோகயி சோ இதை பார்த்த உடனே சீதாஜிக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. உன்ஹோனே ஃபிர் சே சோ அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்றாங்க, அங்கூட்டி தேக்கி அந்த மோதிரத்தை பாக்குறாங்க. உன்ஹோனே முத்ராக்கோ பஹச்சானா அவங்களுக்கு அந்த ராமருடைய முத்திரை இருக்கு இல்லையா, அது வந்து நல்லாவே அவங்களுக்கு தெரியும். வே ஜான் கையிகி அவங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னா யஹ் ராம் கி ஹி அங்கூட்டி ஹை இது ராமருடைய மோதிரமாச்சே அப்படின்னு அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. அந்த ஒரு கல்லு சோ அந்த கல்லை வந்து இது வந்து ராமருடையது அப்படின்றத புரிஞ்சுக்கிறாங்க. இஸ்லியே வே பிரசன்ன ஹோகயி சோ அதை பார்த்த உடனே உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. மக்கர் யஹா கைசே ஆகயி அதை பார்த்த உடனே அவங்க என்ன பண்றாங்க, எப்படி இது இந்த இடத்துக்கு வந்திருக்க முடியும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. கியா பிரபு ராம் கி கோயி ஹானி ஹோகயி அவங்களுக்கு என்ன யோசனை வருது, என்ன ஐயோ பிரபு ராம் கி சோ ராமருக்கு ஏதோ ஆயிடுச்சு, ஏதோ என்னவோ நடந்துருச்சு அப்படின்னு பயப்படுறாங்க. யஹ் சந்தேக சீதாஜிக்கு மண் மேம் உற்பன்ன ஹுவா சோ இந்த சந்தேகம் சீதாஜியோட மனசுல வந்துருச்சு. ஈஸ்வர் வே துக்க அனுபவ கர்னே லகி சோ இதை நினைச்சு அவங்களோட மனசு வந்து ரொம்ப கஷ்டப்பட ஆரம்பிச்சிருச்சு. விசேஷதா என்னன்னா பத்தியாங்ஷிக்கு பாஷா அவத்தி ஹை சோ இந்த பேராகிராஃப்ல லாங்குவேஜ் வந்து எல்லாராலையும் புரிஞ்சு கொள்ள முடியதா இருந்தது, அது லிமிட்டடா அது அண்டர்ஸ்டாண்டபிள் வேர்ட்ஸா இருந்தது. தில் கோ மோகனே வாலே மீட்டி சப்தம் கா பிரயோக ஹுவா சோ நம்மளுடைய மனசை அட்ராக்ட் பண்ணக்கூடிய அந்த இனிமையான வார்த்தைகளை பயன்படுத்தி தான் இந்த இதை சொல்லியிருக்காரு. கஹாபி கயாக்கி சோ இது மட்டும் இல்லாம அவர் என்ன சொல்றாங்க அப்படின்னா சூர் துளசி சசினும் அவர் வந்து அழைக்கிறாங்க. இந்த மாதிரி பாடல்கள் இந்த மாதிரி எழுதுறதுனால அவரை வந்து சூர் துளசி சசின்ற பேர்ல அழைக்கிறாங்கன்னு சொல்றாங்க.